ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு கூழ். இது 6 மந்த்து பேபியிலிருந்தே கேழ்வரகு அரைச்சி அந்த பால் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அவ்வளோ ஒரு நல்லது. நான் நைட்டே பார்த்தீங்கன்னா கேழ்வரகு வந்து ஒரு 5 ஸ்பூன் எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 4 பாதாம் 4 முந்திரி போட்டு இதையும் சேர்த்து நான் ஊற வச்சுருக்கிறேன். இது எல்லாமே ஒன்ஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம நல்லா இதை வந்து வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒரு மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட பால் மட்டும்தான் நமக்கு தேவை. நான் பார்த்தீங்கன்னா இது 2 குழந்தைக்கு கொடுக்க போகிறேன். ஸோ நான் 4 நாள் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அதில் பாதி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் பேபி ஒரு பேபிக்கு மட்டும் கொடுக்குறதா இருந்தால். வாங்க இதை அரைச்சி பால் மட்டும் எடுத்துக்கலாம். ஊற வச்ச நட்ஸையும் இதிலையே ஆட் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா அரைச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதை அரைச்சி அதோட பால் எடுத்து வச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், கேழ்வரகோட பால் வந்து எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கிறலாம். வாங்க, கீழே வந்து பிடிச்சிரும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இதாகும். அடிகனமான பாத்திரத்தில் வந்து வச்சு நீங்கள் வந்து கிண்டும்போது அது வந்து கீழே வந்து பிடிக்காது. கைவிடாமல் நீங்கள் கிண்டி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பேபிக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ரொம்பவும் லிக்யூடு பதத்தில் தான் இருக்கும். லிக்யூடாக நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் எப்படி இருக்கணுன்றத. நல்லா குக் ஆகணும். இதோட பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் குக் ஆகணுங்க. இல்லைன்னா குழந்தைங்களுக்கு வந்து மோஷன் போயிடும். அந்த ஸ்மெல்லு போகாமல் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டிசென்ட்ரி மாதிரி போயிடுவாங்க குழந்தைங்க. அதனால் நல்லா குக் ஆகணும். அந்த ஸ்மெல்லு போகும் பாருங்கள், பச்சை வாடை. நானுமே என் பேபிக்கு 6 மந்த்லேருந்தே கொடுக்குறேங்க. வெயிட் கெயினுக்குமே ரொம்ப யூஸ் ஆகும். ரொம்பவும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா லிக்யூடாக கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. நான் வந்து 5 வயசு குழந்தைக்கு கொடுக்க போகிறேன். அதனால் இந்த ஸ்டேஜில் இருக்கும். அவங்க ஸ்பூன் கொடுத்தா அவங்க சாப்பிட்டுப்பாங்க. அதனால் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறத மட்டும் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அந்த லிக்யூடில் மட்டும் நீங்கள் கொடுங்க. இதை நீங்கள் கூழாகவும் கொடுக்கலாம், கேப்பை புட்டை வச்சு கொடுக்கலாம், இல்லை ரொட்டி தட்டி கூட கொடுக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். இது ரொம்பவுமே சத்தான ஒரு பொருளுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை குழந்தைங்களுக்கு கொடுங்க. வீக்லி வந்து ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் கூட கொடுங்க. ரொம்ப நல்லது. லைட்டாக சால்ட்டு போட்டுக்கலாம் அதோட டேஸ்ட்டுக்காக. இதில் நீங்கள் சால்ட்டு போட்டும் கொடுக்கலாம், நாட்டு சக்கரை ஆட் பண்ணியும் கொடுக்கலாம். அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். என் குழந்தை வந்து சுகர் போட்டு தான் சாப்பிடும். ஸோ நான் அதனால் வந்து இதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னொரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் என் குழந்தைக்கு வந்து 6 மந்த்லேருந்து இப்போ 5 இயர்ஸ் ஆச்சு. இப்போ வரைக்கும் வீக்லி 2 டைம்ஸ் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் பேபிக்கு கொடுங்க. இந்த பதத்தில் கொடுங்க. ஒரு ஆப்பிள் அரைச்சா எப்படி இருக்கும், அது ஒரு லிக்யூடாக. ஃபஸ்ட் டைம் நீங்கள் குழந்தைக்கு கொடுக்கும்போது லிக்யூடாகவே கொடுங்க. அப்போ தான் அதுகளுக்கு வந்து ஜீரணம் செய்யறதுக்கு ரொம்பவுமே யூஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். வெயிட் கெயினுக்குமே இது ரொம்பவுமே யூஸ் ஆகும். நீங்கள் வந்து இதில் வந்து நட்ஸ் மட்டும் இல்லாமல் டேட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஃப்ளேவருமே கொஞ்சம் டேஸ்ட் அதுவுமே கொஞ்சம் இனிப்பாக நல்லாயிருக்கும். ஒரு டேட்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் வந்து அதில் அரைச்சி கொடுக்கும்போது குழந்தைங்க இன்னுமே விரும்பி சாப்பிடுவாங்க, கொஞ்சம் இனிப்பாக இருந்துச்சுன்னா. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 6 மந்த்து பேபிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி ஒரு 3 டைம்ஸ் கொடுங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு 1 இயர் 2 இயர் அப்படின்னா நீங்கள் ஒரு 3 டைம் கொடுங்க, 4 டைம் கொடுக்கலாம். இது குடிக்கிறது அவ்வளோ ஒரு நல்லது. சம்மருக்கு குடிக்கலாம், கூலாகவும் குடிக்கலாம், எப்படி வேணாலும் குடிக்கலாம். நீங்கள் களி செய்து கொடுக்கலாம், சப்பாத்தி செய்தும் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.